இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை முற்றிலுமாயும் கருவியாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் மூலமாக பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெறுமையாக திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, மலை சாரலினால் ஆண்டவரே நினைக்கப்பட்டவர்களாக அப்பா உங்க ஆவியின் பிரசன்னத்தோடு ஆண்டவரே செல்லும்படியாக அர்ப்பணித்த ஆண்டவரே இந்த முழு நேரத்தையும் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை உங்கள் மத்தியில் வந்து ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருந்தார்? 33.5 இயர்ஸ் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் இருந்தார். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவர் மாதிரி இது வரைக்கும் யாராச்சும் ஊழியம் செஞ்சுருக்காங்களா? இல்லவே இல்லை. அந்த 3.5 வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமென். ஸோ ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து எத்தனை பேர் அவரோட கூட இருந்தார்? 12 சீஷர்கள். முக்கியமாக 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை ஆண்டவர் வந்து நியமித்தார். அதுக்கப்புறம் 120 ஆரம்பிச்சிச்சு. மார்க் 3. ஸோ இதில் வந்து முதல் 3வது வசனம் வாசிப்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் 12 பேரை தெரிந்தெடுத்தார். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 14வது வசனத்தில் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதுக்கப்புறம் தான் ஊழியமே வருது. பிரசங்கம் பண்ணவும், அவர்களை அனுப்பவும். எதுக்காக அனுப்புகிறாரு? சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அனுப்புனார். அதுக்கப்புறம் குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் ஆண்டவர் அனுப்புனார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் கூட இருப்பது தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். எது உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும், சூழ்நிலைகள், குடும்பம், வேலை, படிப்பு எது இருந்துச்சுனாலும் முதல் இடத்துல யார் இருக்கணும்? அவர் மாத்திரம்தான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை நம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல வச்சுருக்கிறோமா, அதை தான் நம்ம யோசிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எங்கேயாச்சும் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிறாரா, இல்லைன்னா முழுமையாக உங்களை ஆட்கொண்டவராக இருக்கிறாரா? ஸோ அதை சிந்திச்சு பார்க்கணும். லூக்கா சுவிசேஷம் 10:1-23 அதில் முதல் வசனத்தை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 70 பேரை அடுத்து ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்தின் பயணத்தில் 12, அடுத்து 70. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:15 அதில் பார்த்தீங்கன்னா 120 பேர் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வந்து தன் உயிரை கொடுத்து சிலுவையில் ரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்து, ஸோ ஈஸ்டர் முடித்து பெந்தைகோஸ்தே நாளில் வந்து இது நடக்குது. ஸோ அப்போ 120 பேர் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 12, அடுத்து 70, அடுத்து 120. அதில் இந்த 12 பேர் வந்து ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுத்து ஆண்டவருடைய பணியை வந்து ரொம்ப தீவிரமாக பரப்பிக்கிறதுக்காக இந்த 12 பேரை ஆண்டவர் வந்து நியமித்தார். இந்த 12 பேர் 70 ஆனாங்க. இந்த 70 பேர் 120 ஆனாங்க. அப்படியே பார்த்தோன்னா கிறிஸ்தவம் அப்படியே உலகத்தில் பெருகி கொண்டே இருந்துச்சு. 120 பேர் பெந்தைகோஸ்தே நாளுக்கு அப்புறம் 3000 ஆனாங்க. அன்னைக்கு பேதுரு வந்து ஆவியை பெற்று பிரசங்கிச்சார், 3000 பேர் ஆனாங்க. ஸோ அப்படியே வந்து சபை வந்து வளர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். இப்போ திரும்பி வருவோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் ஆண்டவர் கூட இருந்தாங்க, ஆண்டவர் பின்தொடர்ந்தாங்க. ஏன் இவ்வளோ பேர் பின்னாடியே வந்தாங்க? ஒன்றும் இல்லை, நார்மலாக எடுத்துக்குவோம். யாராச்சும் நம்ம கூடயே இருக்கணும்னா நமக்கு பணம் இருக்கணும், நமக்கு பலன் இருக்கணும், அழகு இருக்கணும், அப்படின்னா தான் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மைதானே? இந்த உலகத்து மக்கள் தேடி போகிறது யார் ரொம்ப பாப்புலராக, யார் வந்து ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் வந்து பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தான் ஃபாலோவர்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும்.
அதே போல தான் இயேசு அந்த காலகட்டத்தில் வந்து பிரபலமானவர் அவர் தான். ரோம அதிகாரிகள் ஆண்டவரை தான் வந்து எல்லாரும் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அற்புதங்கள் அதிசயங்கள். அவர் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அது வந்து துக்க வீடே கிடையாது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமேன். அற்புதங்களை செய்தவராக சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. ஸோ அவர் வந்து நன்மையை செஞ்சார். வந்தவங்களுக்கு வெறும் ஆவிக்குரிய போஜனம் மட்டும் இல்லை, நல்ல சாப்பாடும் கொடுத்தாரு. போகும்போதெல்லாம் அவருக்கு வந்து பசியில் இருக்கிறாங்களா, ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி 5 அப்பம் 2 மீனை வந்து எப்படி 7000. ஸோ எல்லாருக்கும் வந்து நல்லா கிடச்சிச்சு, ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய பெற்றுக்கொண்டாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்காக பின்பற்றுறோமா, ஆண்டவரோட கைக்காக பின்பற்றுறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவர் எவராக இருக்கிறாரோ அவருக்காகவே நான் அவரை பின்பற்றுகிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமேன். ஆண்டவருக்காக நீங்கள் அவரை பின்பற்றுறீங்களா, இல்லைனா ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும்னு நீங்கள் வந்து நினச்சி பின்பற்றுறீங்களா? ஆனால் இந்த பரிசுத்த உபவாச நாளுக்கு வந்திருக்கிறவங்க உங்களே வெறுத்து ஆண்டவருக்காக திறப்பில் நிற்கணும்னு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இத்தனை பேர் வந்து ஆண்டவர் கூடயே சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை? சிலுவையில் அறைய போகிறாங்க. ஸோ நெருக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ரோம அதிகாரிகள் மட்டும் இல்லை, யூத பரிசேயர்கள் சரிசெயர்கள் எல்லாரும் திட்டம் போட ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் வந்து கொன்னுறணும், இவர் இருந்தார்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு ரொம்ப திட்டம் போட ஆரம்பித்தாங்க. ஆண்டவரை வந்து நெருக்கி அவரை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்போ வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு ஆண்டவர் வந்து சிலுவையின் நாள் வந்து பக்கத்தில் வர வர கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதிசயம் அற்புதம் நடக்கும் போது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும் போது ஆயிரங்களாக பெருகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டம் வர வர, ஆண்டவருக்கு கஷ்டம் வர வர, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நெருக்கங்கள் இருக்குன்னு தெரிய ஆரம்பித்தோடனே இந்த கூட்டம் 120 70 ஆச்சு, திருப்பி 70 12 ஆச்சு. ஆனால் கடைசியில் சிலுவைக்கு போகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? ஒரே ஒரு ஆள் தான், யோவான் மட்டும்தான் சிலுவையின் பக்கம் நின்னார். ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். உலகத்தில் எவ்வளோ நெருக்கம் உபத்திரவம் எத்தனை வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிறீங்களா, அதில் ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது. ஏன்னா நம்ம இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள். ஆமேன். அந்த பரிசுத்த பரலோகத்திற்கு அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்ம அட்ரஸ். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது வெறும் டெம்பரரி தான். இது வந்து இன்னைக்கு நாளைக்கு எப்போ போகும்னு தெரியாது. ஆனால் அந்த ராஜ்யம் நித்தியமாக நம்ம வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யம் தான் நம்மளோட முகவரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ ஆண்டவர் வந்து பாடுபட ஆரம்பித்தார். எவ்வளோ கஷ்டமான காரியம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். நமக்காக தான் அவர் செஞ்சார் எல்லாத்தையும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அதாவது காலையில் 6 மணிக்கு வந்து பிலாத்து வந்து ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் வந்து போட்டு அடிக்கிறாங்க. பயங்கரமாக காயப்படுறாரு ஆண்டவர், நமக்காக ரத்தம் சிந்துறாரு. அப்போவே சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக காயப்பட்டு கிட்டத்தட்ட பாதியால் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆண்டவர் வந்து சிலுவையில் நமக்காக தொங்கினார். ஆமேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? ஒரு பரலோக ராஜா நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கீழே இறங்கி வந்து அவரோட சொந்த ஜீவனை கொடுத்தாரு. இதுக்கு மேலே இந்த தேசத்துக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, நானே இறங்கி வந்து எனவே பலியாக கொடுத்தா மட்டும்தான் மீட்க முடியும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? இந்த ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பித்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி நமக்காக பாடுபடும் போது ஒரே ஒருவர் தான் அவரோடு நின்றார். எல்லாம் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அதிசயம் அற்புதம் இருக்கும் போது எல்லாரும் கூட இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நின்னவர் ஒரே ஒரு தான். அவர் யார்? யோவான், அன்பின் சீஷன் ஆகிய யோவான். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் வந்து ஆண்டவருக்கு ஒரு செல்ல பிள்ளை. அதாவது ஆண்டவர் கூடயே ஒட்டிக்கிட்டே இருப்பார். இந்த ஆண்டவர் கூட பந்தியில் உட்காந்துருக்கும் போது கூட ஆண்டவர் மேலே தலையை சாஞ்சு கொள்வார். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவருக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஒரு குழந்தை அந்த அம்மா கிட்ட எப்படி நெருங்கி வருமோ அதே போல் ஏசப்பா பக்கம் அப்படியே வந்து நெருங்கி வந்தார். ஏன்னா யோவானுக்கு வந்து ஆண்டவரை ரொம்ப நேசித்தார். அவரோட கையை பார்த்து அவர் வரலை, அவர் யாராக இருக்கிறாரோ அந்த நேசத்தின் மேலே தான் வந்தார். ஆமேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக வரோமா, இல்லைன்னா ஆண்டவர்கிட்டருந்து என்ன கிடைக்குதுன்னு நம்ம வரோமா? இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடுறாரு? அவருக்காக வாழ்கிறவங்கள, அவருடைய சமூகத்தை தேடுறவங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரவங்கள ஆண்டவர் அவர் எல்லாரையும் விரும்புகிறவர் தான். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம ஒன்றுமே செய்யலை. இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் செஞ்சுருக்கோமா? ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லியிருக்கோமா? யார்கிட்டாச்சும் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்க ரெடி? ஆயத்தமான்னு தானே கேட்டேன். இதுக்கே கையை தூக்கலைன்னா எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? ஒரு ஆளுக்காச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனை வருஷமாக நம்ம சர்ச்சுக்கு வரோம் விசுவாசிகள். நான் என்னை எடுத்துக்கோங்க, நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரத்திலே சைக்கிள் எடுத்துகிட்டு சுவிசேஷம் அறிவிக்க போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மேலே அவ்வளோ வைராக்கியம், பாரம் வந்துருச்சு. பெருசாக எனக்கு வசனம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் போனேன். ஆண்டவர் இப்படி நல்லவராக இருக்கிறாரு, என்னைய மாற்றினாலும் உங்களுக்காகவும் அவர் அற்புதம் செய்ய முடியும்னு போய் ட்ராக்ஸ் தான் கொடுத்தேன். அவர் எனக்காக இத்தனையும் செஞ்சுருக்கிறாருன்னு அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். கேட்டிருக்கேன், ஆனால் அன்னைக்கு தான் உணர்ந்து கொண்டேன். ஸோ ஆண்டவருக்காக நம்மளும் எழுமணுங்க. அவர் நமக்காக எழும்பி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்காக நாமும் எழுமணும். ஆமேன். இந்த அன்பின் சீஷன் யோவான் அவர் கடைசி வரைக்கும் நின்னாருங்க. 6 மணி நேரம் ஆண்டவர் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் பார்த்தாரு, தவிச்சு அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அவ்வளோ வேதனை, அந்த வேதனையும் பார்க்குறாரு. இங்கே நிறைய பேர் ஆண்டவர் பரிகாசம் பண்ணுறாங்க, நீர் தானே உண்மையான தேவன் அப்படின்னா இறங்கி வாங்க, இல்லை எலியா வந்து இவரை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் சரிசேயர்கள்லாம் ஆண்டவர் வந்து இழிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவரை இழிவாக பேசினவங்க இந்த யோவானையும் பார்த்து பேசியிருப்பாங்களே, அவர் இருந்தோடனே தான்டா நீங்கள் இவ்வளோ ஆடுனீங்க, இன்னைக்கு அவரையும் நாங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு பயமுறுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த காரியத்துலையும் அவ்வளோ யோவானை பற்றி பேசினாலும் அந்த யோவான் வந்து கடைசி வரைக்கும் நின்னார். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல, பயத்துக்கு இடம் கொடுக்கல. கண்ணு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ணு முன்னாடி ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சு அவர் அப்படி கொடுமைப்படுத்தி அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷமாக அவரை தான் தேவன்னு, அவர் தான் மேசியான்னு அவ்வளோ சந்தோஷத்தோடு அவரை வந்து பின்தொடர்ந்தவங்க. ஆனால் இந்த யோவான் பாருங்க கடைசி வரைக்கும் நின்னார்ல. அதுதான் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், அவர் சமூகத்தில் நிலைத்து இருக்கிறவங்க, அவர் சமூகத்தை எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வரவங்க, அவங்கள தான் தேடுறாங்க. இது ஒரு சிம்பிளான மெசேஜாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இதுதான் கிறிஸ்தவன் என்பதற்கு அதுதான் அடையாளம். ஆண்டவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சா என்னது வரும்? ஜூஸ் வருமா? என்ன ஜூஸ் வரும்? ஆப்பிளை புழிஞ்சா ஆப்பிள் ஜூஸ் வரும். ஆனால் கிறிஸ்தவனை புழிஞ்சா மட்டும் கிறிஸ்துவையே காணோமே. எல்லாம் வருது புழிஞ்சா, கிறிஸ்துவ மட்டும் காணோம். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? நானும் கிறிஸ்தவன். அடையாளம், நம்ம அடையாளம் யாரா இருக்கணும்? என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ, இப்படி இருக்கணும் நம்ம. ஆனால் இன்னைக்கு அடையாளத்தையே இழந்து போய் வீட்டுக்கு போனால் ஒரு வேஷம், இங்கே இருந்தால் இன்னொரு வேஷம், வீட்டுக்கு போனால் விஷமாக மாறிடுறது. இங்கே ஆண்டவருக்காக நம்ம செய்கிறது வேற, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறோமா? அவர் எதிர்பார்க்குறது அந்த ஒன்றே ஒன்று தான், அவரோட சமூகத்தில் நிலைத்திருக்கிறவங்க. அந்த 6 மணி நேரம் ஆண்டவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இந்த யோவான் நின்று ஆண்டவரோடு இருந்தார் கடைசி வரைக்கும். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த யோவான் நின்னார். பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரே சத்தியமாக உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே ஒரு அம்மா பார்த்து, டேய் நீ அவரோட அந்த மேசியாவோட இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னால், அட சத்தியமாக மைனி எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு 3 தடவை சத்தியம் பண்ணிட்டாரு. அங்கே ஏசப்பாட்ட சத்தியமாக ஆண்டவரே செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்ன பேதுரும் இங்கே வந்து, அக்கா சத்தியமாக எனக்கு அவரை தெரியாது. யாரு? ஏசப்பாவா? அவர் யாருன்னே எனக்கு தெரியலையே. பாருங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. யூதாசு பண ஆசையினால பிசாசுக்கு இடம் கொடுத்து ஏசப்பாவே காட்டி கொடுத்துட்டாரு. போச்சா? இப்படி வந்து எல்லாரும் ஓடிட்டாங்க. 9 பேர் ஆள் அட்ரஸ் தெரியாம எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள், இந்த யோவான் கடைசி வரைக்கும் நின்னாரு. ஆமேன். ஆண்டவர் நம்ம எவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு கஷ்டம் கொடுத்தாலும் ஆண்டவர் நமக்கு கஷ்டம் கொடுக்காம சந்தோஷத்தை தான் கொடுப்பாரு. ஆமேன். இந்த பேதுரு, மறுதளிச்ச பேதுருவை ஆண்டவர் சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு கல்லாக வச்சார். ஹல்லேலூயா.
அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்த தோமாவை விசுவாசிகள் வேஷம் போட்டிருக்க நம்மளை சூசன் சொல்லி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வந்த அப்போஸ்தலர் தோமா, இந்தியாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் வேற மத்தேயு, மார்க், லூக், ஜான் எல்லாரும் வேதத்தை அழகாக நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தவர்களையும் ஆண்டவர் வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த யோவானுக்கு இவர்களை காட்டிலும் ஒரு பெரிய மேன்மை கிடச்சிது. யோவான் எந்த புத்தகத்தெல்லாம் எழுதினாரு? வெளிப்படுத்தல் விசேஷம். அதில் பாருங்க, நடந்தது, நடக்க போகிறது, இனிமே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சிட்டார். இதுதான் அவர் 6 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருந்தார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன வந்தாலும் நான் அவரையே பின்தொடர்வேன்னு உறுதியாக பிடிச்சு கொண்டார்ல, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு தேடுறாரு. இன்னைக்கு உங்களை நிறைய பேர் ஏளனமாக பேசலாம். நீ என்னப்பா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிற, ப்ரேயருக்கு போகிற, ஊராக போய் ஊழியம் செய்ய போகிறேன், ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். உன் வீட்லேயே இப்படி உன் வீடே நரகமாக இருக்கும்போது நீ என்ன ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் உங்களை சொல்லலாம். ஆனால் அந்த வேதம் சொல்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேதத்தை மறந்துடுறோம். உண்மைதான். ஏதாச்சும் வேலை அதிகமாகிடுச்சு, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த வேதத்தையே மறந்துடுறோம். ஆனால் இந்த வேதம் தான் ஒரே வழி நம்மளை சுத்தமாக்குறதும் எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செய்து முடிக்கும் வார்த்தை இதுக்குள்ளே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சிலுவையிலே செஞ்சிட்டார். அதை பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்காக நேரத்தை செலவிடணும், அவரோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த யோவானை போல எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காக நிற்கணும்னு ஆசை? ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோடு கூட மணிக்கணக்காக செலவு பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெபம்லாம் இப்போ எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம பண்ணுறோம்? 5 நிமிஷமா, 10 நிமிஷமா, 1 மணி நேரமா, 2 மணி நேரம்? எல்லாரும் சிலர்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது. எந்த உடனே அப்படியே தூக்கத்திலே ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குறோம், ஃபோனை எடுத்துகிட்டு டைம் பார்க்குறோம், திருப்பி தூங்குறோம். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்கிறோம், ஆனால் கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருந்தார், எல்லாமே வெற்றி தான். இன்னைக்கு ஏன் தோல்வி, இன்னைக்கு ஏன் நஷ்டம், இன்னைக்கு ஏன் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை? ஆண்டவருக்கு நம்ம இடம் முழுசாக கொடுக்காததுனால தான். ஒரு கையை மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டு மிச்ச உடம்பெல்லாம் பிசாசு கொடுத்துட்டோன்னா ஒருவன் 2 எஜமான் வாய்ப்பே இல்லை. ஆமாம், 2 இடத்துல வேலை பார்க்க முடியாது. உலகத்தின் சிநேகிதரை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விபச்சார வேசித்தனக்காரர்களாம். பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், கர்த்தருக்கென்று நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவானை போல நிற்க ஆயத்தமா? என்ன வந்தாலும், நீ கிறிஸ்தவனா உன்னை கொன்று போடுவேன்னு சொன்னாலும் அவர் என் தேவன், நான் மறுதலிக்க மாட்டேன், என்னோடு கூட இருப்பவர், அவர் பெரியவர். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். இந்த ஒரு சம்பவம் மேகாலயாவில் நடந்தது. நாக்செங்குன்னு ஒரு வாலிபன், ஒரு குடும்பம், அவருக்கு அவரோட மனைவி 2 பிள்ளைகள். வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. அந்த எழுப்புதல் நிமித்தமாக பல மிஷினரிகள் வந்து இந்தியா தேசத்துக்கும் வந்தாங்க. அப்போ ஒரு மிஷினரி வந்து இந்த மேகாலயா தேசத்துக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் யாருன்னா தலையை வெட்டி இது பண்ணுறவங்க, அந்த எதிரிகளுடைய தலையெல்லாம் வெட்டி அவங்களுடைய கடவுளை வந்து வணங்குறவங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு ட்ரெடிஷன் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல போய் நிறைய மிஷினரிகள் அவங்களுடைய ரத்தத்தை சிந்தினாங்க. அதில் ஒரு மிஷினரி வந்து அந்த நாக்செங்குன்னு அந்த வாலிபர் அவருடைய குடும்பத்தை வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துனாங்க. அப்போது வந்து அந்த தலைவருக்கு இந்த நியூஸ் போயிருச்சு, அவங்களோட தேவியை வணங்காததுனால இந்த குடும்பத்தை நான் கொலை பண்ண போகிறேன்னு அவர் வந்துட்டார். அவரோட ஊர்லேருந்து எல்லா மக்களையும் திரட்டிட்டு நாக்சங்கோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாக்சங்கையும் அவர் குடும்பத்தையும் பிடிச்சி இழுத்து ரோட்டுக்கு கொண்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை மறுதளிச்சனா உன்னை வாழ விடுறேன், இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு பக்கம் பயம், என் குடும்பம் இத்தனை வருஷமாக வளர்ந்த என் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுருவானே. ஆனால் அவருக்கு வந்து இம்மைக்குரிய காரியமே இல்லை, வானத்தின் ஆசை மட்டும்தான். ஆண்டவர் அந்த துடிப்பிலே இருந்தார். அப்போது அவருடைய 2 பிள்ளைகளை வந்து அந்த ராஜா வந்து இழுத்துட்டு போனார். நான் இவரை கொன்னுருவேன், நீ மறுதளிக்கலைனா அப்படின்னு சொல்லி கொன்னுட்டாங்க. ஏசப்பாக்காக அவர் நின்னார். அதுக்கப்புறம் ஒய்ஃபையும் கொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாடலை பாடினார்.
என்னன்னு தெரியுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இந்த பாடல் இந்தியாவில் பிறந்தது. இந்த நாக்சங் இதை பாடி அவரும் மறைச்சு போனாரு. அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கு எங்கேயோ பிறந்த ஒரு கடவுள் வெள்ளைக்காரன் வந்து சொல்லிட்டு போனா, அவங்களுக்காக உயிரே கொடுத்தானே அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கும் உணர்த்தி, அதுக்கப்புறம் அந்த மொத்த மேகாலயா தேசமும் கிறிஸ்துவுக்காக மாறுச்சு. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் பற்றி எரிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் மாறும், இந்த தேசம் மாறும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் ரொம்ப செய்யணும். இந்த வேதம் இருக்கு பாருங்க, இந்த வேதத்தில் நேரத்தை செலவிடுறத நீங்கள் விட்டுறவே கூடாது. இதை நான் வந்து யாரும் சொல்லி நான் சொல்லலை, அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன். இந்த வேதம் காகிதமாக இருக்கலாம், ஆனால் இது நம்ம கையில் ஒரு ஆயுதம். ஆமேன். இந்த வேதம் வெள்ளையாக இருக்கலாம், அதில் கருப்பு எழுத்துக்கள், ஆனால் கருப்புள்ள இதயமான நம்மளை வெள்ளையாக மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? கடைசி காலம் வந்துருச்சு. வெளிப்படுத்தல் விசேஷம் யோவான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி கொடுத்ததுல இன்னைக்கு அப்படியே இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ தெளிவாக இருக்குது. ஆமேன். தெளிவாக இருக்குல்ல? உலகம் சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகுது. நிறைய பேர் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த உலகம் நித்தியமாக இருக்க போது, நம்ம இங்கே தான் வாழ போகிறோம்னு சொத்து சுகம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. ஒன்று நம்ம அவரை பார்க்க போகிறோம், இல்லைன்னா அவர் நம்மளை பார்க்க வருவார். நிச்சயமாக அது நடக்க போகுது. ஆயத்தமாக நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வந்தாருன்னா நம்ம எங்கே இருப்போம்? எந்த பக்கத்தில் நம்ம இருப்போம்? அவருடைய ஆடா இருப்போமா, இல்லைனா இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவர் வந்து தெளிவா பிடிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் நீங்க ஜஸ்ட் இதை யோசிச்சு பாருங்களே. ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா நான் எந்த பக்கத்துல நிற்பேன்? அவருக்கு முன்னாடி என்னால் சந்தோஷமா நிற்க முடியுமா? இல்லைனா ஆண்டவரே நான் சபைக்கு போனேனே, நான் வேதம் வாசிச்சேனே, நான் ஜெபிச்சேனேன்னு நீங்க பண்ணதெல்லாம் சொல்ல போறீங்களா? ஆனால் நீங்க போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், எனக்கு உன்னை தெரியும், நீ என்னுடையவன். அந்த சந்தோஷம் எங்க இருக்கு? இந்த வேதம் என் வாழ்க்கையை மாற்றினது இதுதான். என் வாழ்க்கையை மாற்றினது இது மட்டும்தான். அவருடைய வார்த்தை, சகலத்தையும் சிருஷ்டித்த இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா எல்லாமே மாறிடுங்க. உங்க கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் மாறிடும். ஆமேன். அனுபவிச்சவங்க இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை அனுபவிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களை சுத்தப்படுத்தும். இது ஒரு காகிதமா இருந்தாலும் நம்ம கையில ஒரு பெரிய ஆயுதம். ஆமேன். இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உயிரோடு இருக்கிறது. நமக்குள் போகும்போது உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த உலகம் அறியும்படியாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது சரிதான் ஆண்டவரே, ஆனால் உமக்காக உம்மோடு கூட நாங்கள் நேரம் செலவிடுறத விட்டுட்டோம் அப்பா. நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க, ஆவியானவர் பாரத்தோடு பேசுகிறாரு. நீங்கள் எனக்காக எல்லாம் செஞ்சாலும் ஆண்டவரே நான் உமக்கென்று நிற்கவில்லை அப்பா. இந்த உலகத்தோடு இசைந்து விட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பலரை பிரித்தெடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். நீங்கள் அதுக்காக விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பின்தொடர்ந்து போன எல்லா காரியங்களும் மாறட்டும் அப்பா. நான் பின்னாடி பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே, உண்மையே பார்ப்பேன் ஆண்டவரே. நான் உனக்கு பின்னாடி ஓடுவேன் ஆண்டவரே கடைசி வரைக்கும் அப்பா. நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவரே பரவாயில்லப்பா, நான் உண்மை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. உங்க பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளாக விதைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் அப்பா, உங்க கிருபை மாத்திரம் தான் அப்பா, வேற ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.